கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சுவிசேஷ யுக அழைப்பு, பரம அழைப்பு முடிந்து விட்டதா இல்லையா என்பதை பற்றி நம்ம 3 பகுதிகள் பார்த்துருக்கிறோம். இது சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நாம் இப்போ படிக்க போகிறோம். ரசல் போதகருடைய 1வது 2வது வால்யூம்கள் படிக்கும்போது சுவிசேஷம் முடிவான அறுப்பு காலத்தில் பரிசுத்தவான்கள் தேர்ந்தெடுக்கப்படுதல் முடிவடைந்து விட்டது என்பது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத பல அமைப்பினர் ரசல் போதகரை அழைப்பு முடிந்து விட்டதுன்னு முதல்ல சொல்லிட்டு பின்னால் அவர் அதை மாற்றிக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வைத்து இவங்க இப்படி சொல்கிறாங்க? 2வது வால்யூமுக்கு ஒரு முன்னுரை எழுதியிருந்தார். 1916 அக்டோபரில் 2வது வால்யூமுக்கு அவர் எழுதியிருந்த முன்னுரையில் ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு அதை வைத்து தான் பரம அழைப்பு முடிந்து விட்டது அப்படின்னு அவர் சொன்னது தவறுன்னு அவரே அவருடைய கருத்தை மாற்றிக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை வைத்து தான் கிட்டத்தட்ட 110 வருடங்களுக்கு பிறகும் இன்னும் பரம அழைப்பு இருக்கிறது என்று போதித்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்போ நம்ம அந்த முன்னுரையே வாசித்து பார்த்தோன்னா அதில் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தின் ஆசிரியர் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னா 1914 அக்டோபருக்குள்ளே எல்லா பரிசுத்தவான்களும் மகிமையடைந்து கிறிஸ்துவோடு கூட இருப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அப்படி நடக்கலை. இது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தவறு தான். ஆனால் இந்த தவறே தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. இது அவர்களை இன்னும் ஊக்கமாக செயல்பட தூண்டக்கூடியதாகவும் இன்னும் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்கும் உற்சாகத்தோடு செயல்படுவதற்கு பிரயோஜனமாக இருந்தது. இப்படி இந்த தவறான எதிர்பார்ப்பை கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு சாதகமாக அதை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்கிறார். இங்கே எந்த இடத்திலும் போதகர் அறுப்பு முடியவில்லை என்றோ அல்லது பரம அழைப்பு இன்னும் முடியலை, போய்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லவே இல்லை. இந்த 2ஆம் வால்யூம் முழுவதும் வேதாகம காலக்கணக்குகள், தீர்க்க தரிசன நிறைவேறுதல்கள் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. சுவிசேஷ யுகத்தில் சத்தியம் கிடைக்காத 3.5 கால பஞ்ச காலம் 1260 வருடங்கள். இந்த காலகட்டம் 1799 முடிவடைகிறது. இதில் இருந்து தான் முடிவு காலம் ஆரம்பிக்கிறது. இந்த 1260 நாட்கள் சொல்லப்பட்டது போல் தானியேல் தீர்க்க தரிசனத்தில் 1335 நாட்களும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 1335 நாட்கள் கழித்து சேர்கிறவன் பாக்கியவான். இந்த காலக்கணக்கு 1874 முடியுது. இந்த 1874 இருந்து தான் கிறிஸ்துவின் நாள் ஆரம்பிக்கிறது, மில்லேனியம் ஆரம்பிக்கிறது. இந்த காலகட்டத்தில் இருந்து தான் 7ஆம் சபை காலமும் ஆரம்பிக்கிறது. இப்போதான் ஏராளமான சத்தியங்கள் வெளிப்படுது. இதுதான் 7ஆம் எக்காலம். இப்போ நீங்கள் வெளிப்படுத்துதல் 10:6 படித்து பாருங்கள். 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. அப்போ 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே, அதாவது கிறிஸ்துவின் கையில் இருக்கக்கூடிய 7வது நட்சத்திரம், 7ஆம் சபை தூதனாகிய ரசல் போதகர் காலகட்டத்தில் அவர்கள் சத்தியத்தை கொடுக்கும்போது, அதான் அந்த சத்தத்தின் நாட்களிலே தேவ ரகசியம் நிறைவேறும். தேவ ரகசியம் அப்படின்னா 2 விதமாக சொல்லலாம். ஒன்று, தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறும் காலம், எந்த காலகட்டத்தில் நிறைவேறும் என்பது முன்கூட்டியே தெரியாது. சீஷர்கள் எப்பொழுது இஸ்ரேலுக்கு ராஜ்யம் கிடைக்கும்னு கேட்கும்போது இயேசு என்ன சொல்கிறாரு? பிதாவாகிய தேவன் அவருடைய திட்டத்தின்படி என்னென்ன காலகட்டத்தில் எதை நிறைவேற்றணும் என்பது இதெல்லாம் இப்போ அறிந்து கொள்வது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் காலத்தில், இந்த காலகட்டத்தில் தேவனுடைய திட்டங்களை பற்றிய ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுது, காலக்கணக்குகள் எல்லாம் வெளிப்படுது. சுவிசேஷகம் முடிவு, அறுப்பின் காலகட்டம், அழைப்பு எப்பொழுது முடிகிறது, இந்த காலக்கணக்கு எல்லாமே வெளிப்படுகிறது. தேவ ரகசியம் என்பதின் அடுத்த அர்த்தம் தேவனுடைய சபை, பரிசுத்தவான்கள், இவர்கள் மறைக்கப்பட்ட ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இந்த 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் பரிசுத்தவான்களின் எண்ணிக்கை நிறைவடைகிறது. அதாவது அவர்களை தெரிந்தெடுத்தல் முடிவுக்கு வரும் என்கிற காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள் அப்படின்னா எப்போ இந்த சத்தியங்கள் வெளிப்பட்டு கொண்டிருந்தது? சுவிசேஷ யுகத்தின் அறுப்பு காலகட்டத்தில். மத்தேயு 13:39 சொல்லப்பட்டபடி யுகத்தின் முடிவு அறுப்பு. அப்போ இந்த சுவிசேஷ யுகத்துடைய முடிவு இந்த அறுப்பு காலம். அறுப்பு காலம் எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு ஏராளமான அடையாளங்கள் மற்றும் இணையான யுகங்கள் என்கிற அந்த பாடம். இதன் மூலமாக நம்ம அறுப்புக்கான காலம் 40 வருடம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்கிறோம். அப்போ 1574 1914 வரைக்கும் இந்த 40 வருடங்கள் தான் அறுப்பு காலம். நீங்கள் இந்த சார்ட்டில் பார்க்கலாம். 1874க்கு பிறகு அடுத்த ஒரு முக்கியமான காலகட்டம் 1878. 1878 இஸ்ரேலுக்கான தயவு திரும்புகிறது. அதே நேரம் கிறிஸ்தவ மண்டலத்துக்கான தயவு எடுக்கப்படுகிறது.
இணையான யுகங்களின்படி அங்கே 33 கிறிஸ்து உயிர்த்தெழுகிறார். அதற்கு இணையாக அங்கே 1878 கிறிஸ்து வகுப்பார் உயிர்த்தெழுகிறார்கள். அடுத்த முக்கியமான காலகட்டம் 1881 வருடம். யூத யுகத்தில் இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமே சத்தியம் கிடைத்து கொண்டிருந்தது. ஆனால் 36 AD இருந்து புறஜாதிகளுக்கும் இந்த சத்தியம் கொடுக்கப்படுகிறது. அதற்கு இணையாக சுவிசேஷ யுகத்தில் 1881 கிறிஸ்தவர்களுக்கான பொதுவான அழைப்பு முடிவுக்கு வந்தது. இப்போ இந்த 40 வருடங்களிலும் அறுப்பு நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே கொளித்தல்களும் நடக்குது. பரம அழைப்பிற்காக ஓடிக்கொண்டிருக்கிறவர்களில் யாராவது ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னா அப்போ அங்கே ஒரு இடம் காலியாகும். அப்போ அந்த இடத்திற்காக ஏற்கனவே பிரதிஷ்டை செய்து ஓடிக்கொண்டிருந்தவர்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க. 1881 வரைக்கும் கிறிஸ்தவ மண்டலம் முழுவதற்கும் அழைப்பு இருக்கிறது. ஆனால் இதற்கு பிறகு கிறிஸ்தவ மண்டலம் அங்கே புறக்கணிக்கப்பட்டுறது. ஆனால் தனிப்பட்ட முறையில் சத்தியத்தை தேடி வந்து பிரதிஷ்டை செய்தவர்கள் ஒருவேளை அந்த மனவாட்டி சபைக்காக ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் வீழ்ந்தால் அந்த இடத்துல இவங்க போக முடியும். அப்பொழுது இன்னும் சபை வகுப்பாராக ராஜரிக ஆசாரிய வகுப்பாராக ஆவதற்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இது எது வரைக்கும்? இந்த அறுப்பு காலம் முடிகிற வரைக்கும். ஆனால் இந்த அறுப்பு காலம் 1914 பொதுவாக முடியுதுன்னு சொல்கிறோம். ஆனால் இன்னொரு வித கணக்கின்படி இந்த அறுப்பு காலம் 41 வருடம் 8 மாதம் வருது. அப்படி பார்த்தா 1916 வரைக்கும் இந்த அறுப்பு போகுது. இப்போ ஆரம்பத்தில் போதகர் என்ன எதிர்பார்த்திருந்தார் அப்படின்னா 1914 இந்த அழைப்பு முற்றிலும் முடிந்து எல்லா பரிசுத்தவான்களும் உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் மகிமையான நிலையில் கிறிஸ்துவோடு கூட இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தார். ஆனால் பரிசுத்தவான்களுக்கு விசுவாசத்திற்கான பரீட்சையாக 1914 அக்டோபருக்கு பிறகும் அறுப்பு நடந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. அடுத்ததாக 1914 எல்லா பரிசுத்தவான்களும் மகிமையடைந்து விடுவார்கள்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதற்கு பிறகும் ரசல் போதகரும் மற்ற பரிசுத்தவான்களும் இங்கே பூமியில் வாழ்ந்து கொண்டு தான் இருந்தாங்க. அப்போது அறுப்பு காலம் முடிவடைய போகுது. ஆனால் 14 உடனடியாக முடிவடையாமல் இன்னும் அது நீண்டு கொண்டு போகுது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்கிறாங்க. அப்போது 1914 பிறகும் கடைசி கொளித்தல் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. பெண்ணி வழங்குதல் என்கிற இந்த கடைசி கொளித்தல் 14 அப்புறம் தான் நடக்குது. ஆக 1914 இந்த முத்திரை போடப்படுதல் முடிவடையாமல் 1916 அக்டோபரில் தான் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் முத்திரை போடப்பட்டு அழைப்பு முடிவுக்கு வருகிறது. ஆக இந்த பரம அழைப்பு முடிவடைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைத்த பிறகு 1916 அக்டோபரில் ரசல் போதகர் இந்த முன்னுரையை எழுதுகிறார். வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களின்படி அறுப்பு காலம் முடிவுக்கு வருது, பரம அழைப்பு முடிவுக்கு வருது. ஆனாலும் 1914 இவங்க எதிர்பார்த்தாங்க, இவங்க பரிசுத்தவான்கள் எல்லாம் இங்கே பூமியில் மறித்து அங்கே மகிமையான நிலைக்கு போயிருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. அது நடக்கலை. அதுதான் இவர் இங்கே ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறாரு. மற்றபடி இந்த வால்யூமில் சொல்லப்பட்டிருக்கிற பரம அழைப்பிற்கான முடிவு, அறுப்பு காலம், இதிலெல்லாம் அவர் எந்த மாற்றத்தையும் சொல்லலை. இந்த வாக்கியத்தை நம்ம திரும்பவும் பின்னால் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அழைப்பு முடிந்து விட்டதுன்னு தப்பாக சொல்லிட்டோம், இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லலை. எல்லா பரிசுத்தவான்களும் 1914 அக்டோபருக்குள்ளே மகிமையடைந்து விடுவார்கள்னு எதிர்பார்த்தோம். அதுதான் தவறான எதிர்பார்ப்பாயிற்று அப்படின்னு 1916 இதற்காகவே இந்த முன்னுரையில் விளக்கத்தை கொடுக்குறாரு. மனிதர்களுடைய அறிவு அப்படிங்கிறது அவங்க வளர்ச்சி அடைய அதுவும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ ஆரம்பத்தில் அவங்க ஒரு கருத்தை சொல்லிவிட்டு பிறகு அது தவறு அப்படின்னு சொல்லி மாற்றி கூட எழுதலாம். இங்கேயும் இது போதகர் ரசூலுடைய சொந்த கருத்தாக இருந்தால் கண்டிப்பாக அவர் ஒரு காலகட்டத்தில் சொன்னதெல்லாம் திரும்ப தவறுன்னு சொல்லி மாற்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே இந்த சத்தியங்கள் எல்லாமே கிறிஸ்து வெளிப்படுத்தியது. கிறிஸ்து தான் இப்படி பரிசுத்தவான்கள் மூலமாக சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்கு அவசியம். வெளிப்படுத்துதல் 1:20 நீங்கள் இதை பற்றி படிக்கலாம். அங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? அவருடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை அவர் ஏந்தி கொண்டு இருக்கிறார். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். இந்த 7 நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 சபைகளுடைய தூதர்கள் தான் இந்த 7 நட்சத்திரங்களும். அப்போது இந்த 7 சபைகளுக்கான தூதர்களை நியமித்து அவர்கள் மூலமாக சத்தியத்தை கொடுப்பது இயேசு கிறிஸ்து தான். அப்போது இந்த 7ஆம் சபைக்கான தூதரை நியமித்தது யார்? இயேசு கிறிஸ்து. யார் அந்த தூதர்? இது சத்தியம் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும்.
இந்த 7ஆம் சபை காலகட்டத்தில் யார் அங்கே சத்தியத்தை கொடுத்து கொண்டு இருந்தார்கள்? இந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதும் பல போதகர்கள் தப்பறைகளை தான் கொடுத்து கொண்டு இருந்தார்கள். அவருடைய ஏராளமான குழப்பங்கள் இருந்தது. ஆனால் மிக தெளிவான சத்தியம், வேதாகமம் என்ன சொல்கிறது, தேவனுடைய திட்டம் என்ன, இதெல்லாம் மிக தெளிவாக வெளிப்படுத்தி வேதாகம சத்தியங்கள் ஒன்றோடு ஒன்று இசைவிணக்கமாக தொகுக்கப்பட்டு முழுமையான தேவ திட்டம் அப்போது இருந்த பரிசுத்தவான்கள் மூலமாக, அதாவது ரசல் போதகர் மற்றும் அவரோடு இருந்த பரிசுத்தவான்கள் மூலமாக இந்த சத்தியம் கொடுக்கப்பட்டது. இப்படி 7ஆம் சபை தூதன் யார் அப்படிங்கிறது சத்தியம் படிக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். இந்த சத்தியங்கள் உலகம் முழுவதும் பலராலும் படிக்கப்பட்டது. இந்த புத்தகத்தின் பல லட்சக்கணக்கான பிரதிகள் உலகம் முழுவதும் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அளவு சத்தியங்களை வேற யாருமே கொடுக்கலை. அப்போ இந்த காலகட்டத்தில் ரசல் போதகர் அவரோடு இருந்த பரிசுத்தவான்கள் தவிர வேறு எங்கே இருந்து சத்தியம் வெளிப்படவில்லை. அப்போ அந்த சத்தியங்களை படிக்கும்போது நம்ம அதை உணர முடியுது. ஒரு ஞானமுள்ள நீதியுள்ள தேவன் வெளிப்படுத்திய சத்தியம்தான் இது. அப்படி ஞானமுள்ள தேவன் வெளிப்படுத்திய சத்தியம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? மனிதர்கள் பெர்ஃபெக்ஷன் கிடையாது. அதனால் முதல்ல ஒரு கருத்தை அவங்க சொல்லலாம், பிறகு அறிவில் வளர்ச்சி அடைந்த பிறகு திரும்ப அந்த கருத்தையை மாற்றி சொல்லலாம். ஆனால் சர்வ ஞானமுள்ள தேவன் அவர் சத்தியத்தை வெளிப்படுத்திய பிறகு இல்லை இது தப்பாயிட்டு அப்படின்னு திரும்ப மாற்றுவாரா? ஒருவேளை தேவன் ஒருவர் மூலமாக சத்தியத்தை வெளிப்படுத்துகிறாருன்னு வச்சுக்குவோம், அவர் பின்னால் தப்பறைகளை கொண்டு வந்துடுறார் அப்படின்னு சொன்னால் அது தப்பறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சரியான சத்தியம் அப்படின்னு கோர்வையாக தொகுத்து கொடுப்பதற்கு கண்டிப்பாக தேவன் ஒருத்தரை கொண்டு வருவார். அப்போ ஒருவேளை இங்கே தவறு இருந்தால் பின்பு தேவனுடைய பிள்ளைகள் அங்கே எழுப்பப்பட்டு அவர்கள் மூலமாக தெளிவான சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா தேவன் அப்படி குழப்பத்தில் விட்டுற மாட்டார். அவருடைய பிள்ளைகளுக்கு அந்தந்த காலத்துக்கான சத்தியத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. வெளிப்படுத்தலில் நம்ம அதுதான் படிக்கிறோம். அந்த 7 நட்சத்திரங்களும் அவருடைய கரத்தில் இருக்குது. அந்தந்த சபைக்கான சத்தியங்களை அவர் வெளிப்படுத்தி வந்திருக்கிறார். அப்போது இப்படி தேவன் அந்தந்த காலத்துக்கான சத்தியத்தை மிகச்சரியாக அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார் என்பதை நாம் விசுவாசிக்கணும். யோபு 24:1. சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறதென்ன? ஒரு காரியம் இதுதான் சத்தியம் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுகொள்வது, எப்படி அதை இதுதான் சத்தியங்கிற ஆராய்ந்து பார்ப்பது என்பதற்கான ஒரு தனி பாடமே இருக்குது. நீங்கள் அதையும் பார்த்து அதன் மூலமாக இது தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம்தான் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். நம்முடைய அன்புள்ள சர்வ வல்லமையுள்ள ஞானமுள்ள தேவனும் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் சரியாக சத்தியங்களை வெளிப்படுத்தாமல் நம்ம இருளில் விட்டுவிட மாட்டார்கள். கிறிஸ்துவின் கரங்களில் தான் அந்த 7 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போது 7ஆம் சபைக்கான தூதர் மூலமாக கிறிஸ்து சரியான நேரத்தில் சரியான சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ ஒருவேளை தப்பறைகள் வந்திருந்தால் அப்போ பின்னால் தேவனுடைய பிள்ளைகள் வந்து இதுதான் சத்தியம்னு அதை திருத்தி கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஏற்கனவே வெளிப்பட்ட சத்தியங்களுக்கும் தேவனுடைய திட்டத்திற்கும் இசைவிணக்கமாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி எதுவும் நடக்கவில்லை. இந்த காரியங்கள் தவறு அப்படின்னு சொன்னால் அப்போது சரியான சத்தியம் யார் மூலமாவது வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். அதை எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஏற்றுக்கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் அப்படி எதுவும் இங்கே நடக்கலை. இதை தவறுன்னு சொல்கிறவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரிந்தபடி அவங்களே ஒரு காலக்கணக்கை போடுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் விதவிதமான கால கணக்குகள் கருத்துக்களை கொண்டு வந்தாங்க. ஒருத்தர் சொல்கிறத மற்றவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இதனால் ஏராளமான பிரிவுகள் வந்தது. இணையான யுகங்கள் என்பது இந்த காலக்கணக்கில் எவ்வளவு நேர்த்தியாக இருக்குது. இப்படி இவ்வளவு நேர்த்தியாக தேவனுடைய திட்டம் இருக்கிறது. யூத யுக அறுப்பு 40 வருஷம், அதே போல் சுவிசேஷ யுக அறுப்பும் 40 வருடங்கள் தான் அப்படிங்கிறத இணையான யுகங்கள் என்கிற சத்தியத்தின் மூலமாக தேவன் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். இது மட்டுமல்ல, 40 வருடங்கள் தான் அப்படிங்கிறதுக்கு ஏராளமான அடையாளங்கள் காலக்கணக்குகள் எவ்வளவோ தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போது இவர்கள் சுவிசேஷ அறுப்பு 40 வருடங்கள் கிடையாது, அதையும் தாண்டி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய திட்டத்தில் அப்போ இசைவிணக்கம் இல்லைன்னு ஆயிடுது. இவர்களே 7ஆம் சபை தூதன் ரசல் போதகர்னு சொல்கிறதால அப்போ கிறிஸ்து வெளிப்படுத்திய சத்தியத்திலேயே தவறு இருக்குன்னு இவங்க சொல்வதாகிறது. அறுப்பு காலத்தை பற்றி எவ்வளவு சத்தியங்கள் வெளிப்பட்டு இருக்கிறது. நீங்கள் 3வது வால்யூமில் படித்து பாருங்கள். த டைம் ஆஃப் ஹார்வெஸ்ட் அப்படின்னும் த ஒர்க் ஆஃப் ஹார்வெஸ்ட் அப்படின்னும் 2 சாப்டரில் அவர் இதை பற்றி எழுதியிருக்கிறார். அதில் இந்த அறுப்பு காலகட்டத்தில் பரிசுத்தவான்களுடையான எண்ணிக்கை முடிவுக்கு வருகிறது அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்கிறாரு. முத்திரை போடுறதுன்னா பரிசுத்தவான்கள் அந்த அழைப்புக்கான தகுதியை அடைந்து விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த 1,44,000 பேரில் கடைசி நபரும் அந்த அழைப்புக்கான தகுதியை அடையும் பொழுது அங்கே முத்திரையிடப்படுகிறார்.
அந்த கடைசி நபரும் முத்திரையிடப்பட்டதும் அறுப்பு முடிவுக்கு வருகிறது. அதாவது பரிசுத்தவான்களில் 1,44,000 பேரும் கிறிஸ்துவுடைய சரீர வகுப்பார் எல்லோரும் தெரிந்து கொள்ளப்பட்டு விட்டார்கள் என்பதை இந்த சத்தியம் மூலமாக அறிந்து கொள்கிறோம். உதாரணத்துக்கு இந்த 3வது வால்யூம் 364வது பக்கத்திலையும் இது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியங்கள் கொடுக்கப்பட்ட 2வது மற்றும் 3வது வால்யூமுக்கான முன்னுரையை 1916 ரசல் போதகர் எழுதி வெளியிடும் போதும் அப்பொழுதும் இந்த வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களை ஆமோதித்து தான் எழுதுகிறார். இந்த முன்னுரையிலையும் ஏற்கனவே வெளிப்பட்டு எழுதப்பட்ட இந்த சத்தியங்களில் ஒரு மாற்றம் இருக்குன்னு அவர் எழுதவே இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தை கிங்டம் கம் என்கிற 3வது வால்யூமுக்கான முன்னுரை எழுதும்போது என்ன சொல்கிறாரு, வேதாகம எழுத்துக்களைப் போல இது இன்ஸ்பயர்டு ரைட்டிங்னு நாங்கள் சொல்லவில்லை என்றாலும் இந்த புதிய யுகத்தில் கிறிஸ்துவின் நாளில் கிறிஸ்து வெளிப்படுத்திய சத்தியங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறது, தேவனுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு முழுமையாக வெளிப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த சத்தியங்களெல்லாம் எழுதி 26 வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு இதே புத்தகத்தை திரும்ப எழுதினாலும் கூட மிக அரிதாக ஒரு வார்த்தையை வேணால் மாற்ற வேண்டியது வந்திருக்கலாம். அந்த அளவுக்கு தேவன் வெளிப்படுத்திய சத்தியங்கள் மிக தெளிவாக வெளிப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறாரு. மனிதர்களால் எழுதப்பட்டதாக இருந்தால் இப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால தான் கடைசியாக ரசல் போதகர் 1916 அவர் மரிக்கிற அந்த மாதம் இதற்கு முன்னுரை எழுதும்போது இது கிறிஸ்துவால் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம்தாங்கிறத உறுதிப்படுத்துகிறார். அப்போது வேதாகம சத்தியங்களை படிக்கிறோம்னு சொல்லக்கூடியவர்கள், வேதாகம மாணாக்கர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அழைப்பு முடிவை பற்றி ரசல் போதகர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் பின்பு அவர் மாற்றிவிட்டார் அப்படின்னு அவங்க சொல்கிறது தவறு என்பது இதன் மூலமாக தெளிவாகிறது. இப்போ நம்ம திரும்பவும் அவர் எழுதிய முன்னுரையை தெளிவாக படித்து பார்த்து விடலாம். தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதையே படிக்க வேணாம், நம்ம அசலையே நாம் படிச்சிடலாம். இங்கிலீஷில் அவர் எழுதிய அந்த வாக்கியங்களை நம்ம அப்படியே படித்து விடலாம். The author acknowledges that in this book he presents the thought that the Lord's saints might expect to be with him in glory at the ending of the Gentiles' times. அப்போது இங்கே ரசல் போதகர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த புறஜாதிகள் காலம் முடிவடையும் பொழுது பரிசுத்தவான்கள் எல்லோரும், அதாவது 1,44,000 பரிசுத்தவான்களும் மகிமையடைந்து கிறிஸ்துவோடு கூட இருப்பார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதாவது இந்த வால்யூமை எழுதும்போது இந்த 1914 பரிசுத்தவான்கள் எல்லோரும் மகிமையடைந்து கிறிஸ்துவோடு கூட இருப்பார்கள், எல்லாருமே பரலோகத்துக்கு போயிடுவாங்க என்கிற அந்த கருத்து இருந்தது. அந்த கருத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அப்படி இல்லை, அவங்க மகிமை அடைவது அப்போ உடனே நடக்கலை என்பதை தான், அதை தான் நாங்கள் எதிர்பார்த்ததில் சின்ன தவறு அப்படின்னு சொல்கிறாரு. This was a natural mistake to fall into, but the Lord overruled it for the blessing of His people. அதாவது இந்த தவறு இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் இதையும் கூட கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மைக்காக, அவருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஏற்றபடியே தான் மாற்றுகிறாரு. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, the thought that the church would all be gathered to glory before October 1914 certainly did have a very stimulating and sanctifying effect upon thousands, all of whom accordingly can praise the Lord even for the mistake. அப்போது இப்படி 1914 அக்டோபருக்கு முன்பாகவே இந்த சபை பரிசுத்தவான்கள் எல்லோரும் பரலோகத்தில் சேர்க்கப்பட்டுருவாங்க, மகிமையான நிலைக்கு போயிடுவாங்க என்கிற அந்த கருத்து எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் தூண்டக்கூடியதாக இருந்தது. அப்போ அந்த 1914 நெருங்கும் போது எல்லாருமே சீக்கிரமே தங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்கும் இன்னும் அவர்களுடைய பிரதிஷ்டை வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் அவர்களை தூண்டக்கூடியதாக இது இருந்தது. இப்படி அது அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை இங்கே சொல்கிறார். ஆக அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு தவறாக போயிருந்தாலும் கூட அதுவே இவர்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அளவு ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கு. ஆக 1914 புறஜாதிகளுக்கான காலம் முடிவடைகிறது. இஸ்ரேலுக்கான தண்டனை காலமும் அப்போ தான் முடிவடைகிறது. சுவிசேஷ யுகத்தின் இறுதியான அந்த அறுப்பு காலம் முடிவடையும் பொழுது தான் உலகத்திற்கான மகா உபத்திரவ காலமும் ஆரம்பிக்கிறது. பொதுவாக இந்த சத்தியங்களில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் 1914 அக்டோபரோட இந்த அறுப்பு முற்றிலும் முடிந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த காலம் நெருங்கும் போது அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அப்போ இந்த அறுப்பு அப்படிங்கிறது உடனடியாக அங்கே 14 உடனடியாக முடிவுக்கு வரல. எப்படி இந்த அறுப்பு முடிந்ததும் உலகத்திற்கான மகா உபத்திரவ காலம், அந்த உலகமாக யுத்தம் எப்படி உலகம் முழுவதும் படிப்படியாக பரவுகிறதோ அதே போல் தான் அந்த அறுப்பு முடிகிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முடிவுக்கு வருது.
எல்லா பரிசுத்தவான்களும் முத்திரை போடப்பட்டு முடிக்கப்பட்ட பிறகுதான் உலகத்திற்கான மகா உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வரக் கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். அப்போ அந்த 4 காற்றுகளை முத்திரை போட்டு முடியும் வரைக்கும் வீசாதபடி தடுக்கப்படுதுன்னா, அப்போ ஒரு இடத்துல அங்கே முத்திரை போடுதல் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அப்போ அங்கே யுத்தம் ஆரம்பிக்க முடியாது. அப்படி தான் ஐரோப்பிய தேசத்தில் 1914 யுத்தம் ஆரம்பிச்சிருது. ஆனால் அமெரிக்கா யுத்தத்தில் கலந்துக்கிறதுக்கு 1916 ஆகுது. அப்போது ஐரோப்பிய பகுதிகளில் யுத்தம் 14 தான் ஆரம்பிக்க அப்படின்னா அதற்கு முன்பே முத்திரை போடப்பட்டு முடிந்திருக்கணும். ஆனால் அமெரிக்காவில் 1916 தான் யுத்தம் வருது அப்படின்னா அப்போ 1916 தான் அங்கே முத்திரை போடுதல் முடிவுக்கு வந்திருக்கணும். அதாவது அமெரிக்காவில் 1916 வரைக்கும் முத்திரை போடப்படுதல் எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது. இது அந்த 10 கன்னிகைகள் உவமையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதில் கிறிஸ்து வரும் நாளிகை என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அந்த 1000 வருடத்தில் ஒரு நாளிகை எவ்வளவுன்னு பார்க்கும்போது அது 41 வருடம் 8 மாதங்கள்னு வருது. அப்போ இந்த கணக்கின்படி பார்க்கும்போது இந்த அறுப்பு முழுமையாக முடிவடைவதற்கு கடைசி சபை உறுப்பினரும் அங்கே முத்திரை போடப்பட்டு முடிவதற்கு 1916 வரைக்கும் ஆகுது. அப்போது இது அந்த காலகட்டத்தில் 1914 16 வரைக்கும் பரிசுத்தவான்களுடைய விசுவாசத்திற்கான ஒரு பரீட்சையாக தான் இருந்தது. ஆனால் அவங்க புரிந்து கொள்கிறார்கள் இது எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது, ஆனால் சீக்கிரமே இது ஒரு முடிவுக்கு வரும் என்பதை இதை புரிந்து கொண்டு ஒரு கேள்வி பதிலில் ரசல் போதகரே சொல்கிறாரு. எலியா எலிசா பிரிக்கப்படுதல், அக்னிமயமான ரதங்கள் இவங்களை பிரிக்கிறது, இந்த காரியம் சீக்கிரமே நிறைவேறும், 1 வருடத்துக்குள்ளே இது நடந்து விடலாமா அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதே போல் 1916 இந்த முத்திரை போடப்படுதல் முடிவுக்கு வருகிறது. இதையெல்லாம் பரிசுத்தவான்கள் புரிந்து கொண்டதுனால தான் 1916 ரசல் போதகர் இந்த முன்னுரையை எழுதும் போதும் இந்த 2 வால்யூம்களில் சொல்லப்பட்டிருக்கிற பரமழைப்பு முடிந்துவிட்டது என்பதை பற்றியும் அறுப்பு முடிந்துவிட்டது என்பதை பற்றியும் எந்தவித மாற்று கருத்தும் இங்கே வைக்கலை. அப்போ இங்கே என்னதான் சொல்கிறாங்கன்னா 1914 அக்டோபருக்குள்ளேயே இந்த பரம அழைப்பு முடிந்து எல்லா பரிசுத்தவான்களும் மறித்து எல்லாரும் மகிமையான நிலையில் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் 1914 இந்த அறுப்பு முழுமையாக முடிவடையவில்லை. அது சில இடங்களில் 1916 வரை எக்ஸ்டெண்ட் ஆகுது. 2வது 1916 அக்டோபரில் எல்லா பரிசுத்தவான்களும் முத்திரை போடப்பட்ட பிறகும் அப்போ அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிற பரிசுத்தவான்கள் தொடர்ந்து அங்கே வாழ்ந்து கொண்டு தான் இருப்பாங்க. அவர்கள் மறிக்கும் போது தான் அவங்க மகிமையடைந்த நிலைக்கு போவாங்க. ரசல் போதகர் 1916 மறிக்கிறார். ஏன்னா அவருடைய ஊழியம் அறுப்பு ஊழியம். அப்போ அந்த அறுப்பு ஊழியம் முடிவடைந்து விட்டதால் அவர் மறிக்கிறார். ஆனால் அப்பொழுது உயிரோடு இருந்து கொண்டு இருக்கிற பரிசுத்தவான்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அவங்க எப்போ மறிக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க அங்கே மகிமையான நிலைக்கு பரலோகத்துக்கு போவாங்க. இந்த காரியத்தை பற்றி தெளிவாக 3வது வால்யூமில் த ஒர்க் ஆஃப் ஹார்வெஸ்ட் என்கிற சாப்டரில் ரசல் போதகர் எழுதியிருக்கிறார். நீங்கள் 212ஆம் பக்கத்தில் இதை படிக்கலாம். பட் we are not together from this that all, as quickly as proved faithful, will at once enter into their reward. Possibly some such may live on far into the dark night of trouble, though our expectation is to the contrary. அப்போது அறுப்பு முடிந்த பிறகும் கூட, அதாவது யாரும் வேலை செய்ய முடியாத அந்த ராக்காலத்திலும் அப்பவும் பரிசுத்தவான்கள் அங்கே இருக்கிறாங்க. ஏன்னா பரிசுத்தவான்கள் அந்த பரிசுத்தவான்களை தேர்ந்தெடுக்கிற அந்த வேலையை தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அங்கே அறுப்பு நடந்துகிட்ருக்கு. அறுப்பு முடிந்த பிறகு பரிசுத்தவான்கள் எல்லாருமே அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டாயிற்று. அதுக்கப்புறம் அங்கே அறுக்கவே முடியாது இல்லையா, அங்கே வேலையே இல்லை. அதான் யாரும் வேலை செய்ய முடியாத அந்த ராக்காலம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த இருண்ட இராக்காலத்திலும் இன்னும் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பாங்க. அவர்களுக்கு அடுத்த கட்ட வேலைகள் அங்கே கொடுக்கப்படுது. அப்போ இருக்கக்கூடிய திரள் கூட்ட வகுப்பாரை சுத்திகரிக்கிற வேலையை இவங்க செய்து கொண்டு இருப்பார்கள். அப்போது நீங்கள் இந்த 3வது வால்யூமில் த ஒர்க் ஆஃப் ஹார்வெஸ்ட் இந்த சாப்டரையும் படிக்கும்போது இந்த விஷயம் தெளிவாகி விடுகிறது. அப்போது 2ஆம் வால்யூமில் ஆரம்ப கட்டத்தில் அறுப்பு முடிந்த உடனே பரிசுத்தவான்கள் எல்லோரும் மகிமையடைந்து அங்கே பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. 3வது வால்யூமில் அதை எழுதிடுறாரு. அறுப்பு முடிந்த பிறகும் கூட
அந்த அறுப்பு வேலை செய்ய முடியாத ராக்காலம். அந்த காலத்திலும் அப்போவும் சில பரிசுத்தவான்கள் இருந்து கொண்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறத இங்கே எழுதிடுறாரு. இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும், போதகர் ரசல் 1914 பரிசுத்தவான்கள் எல்லோரும் மகிமையடைந்து பரலோகத்தில் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தாரு. பிறகு 1916 இன்னும் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் மரிக்கும் போது தான் மகிமையடைவார்கள் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு தான் அப்படி நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு தவறான எதிர்பார்ப்பாகிவிட்டது அப்படிங்கிறத தான் இந்த முன்னுரையில் சொல்கிறாரே தவிர அறுப்பு காலம் முடிவடையவில்லை, அழைப்பு முடிவடையவில்லை அப்படின்னு அவர் இங்கே சொல்லலை. அறுப்பு என்பது 1914 முடிவடையுது அப்படின்னாலும், பொதுவாக வயலில் அறுப்பு முடிந்தாலும் சிந்தி கிடைக்கக்கூடிய கோதுமை மணிகளை பொறுக்கக்கூடிய வேலைகள் நடக்கும். இதுதான் விடுகதிர் பொறுக்குதல். அப்படி 1914 1916 வரைக்கும் விடுகதிர் பொறுக்குதல் நடக்குது. இப்படி தான் அந்த 2 விஷயங்கள், அதாவது அறுப்பு முடிந்தாலும் இந்த முத்திரை போடுதல் முடிவடைகிறதுக்கு 1916 வரை ஆகுது. ரெண்டாவதாக இந்த பரிசுத்தவான்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கூட அவங்க உடனடியாக மகிமை அடைகிறது நடக்கலை. அப்போ இந்த 2 விஷயங்கள் தான் எதிர்பார்த்தபடி நடக்கலை. இதை அவர் புரிந்து கொண்டு முன்னுரையில் எழுதுகிறார். ஆக கிறிஸ்தவ மண்டலத்துக்கான பொதுவான அழைப்பு 1881 முடிவடைந்து விடுகிறது. இந்த காலகட்டத்தில் 1,44,000 அதுக்கு தகுதியானவங்க ஓடுறது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் ப்ரெஷர் பண்ணி ஓடிட்டு இருப்பாங்க. இப்படி ஹை காலிங்கில் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களிலும் சிலர் ஷிஃப்டிங்கில் விழுந்து போயிடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவர்களிருந்து யாராவது தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இப்படி தான் 1881 அழைப்பு முடிந்தாலும் ஏற்கனவே பிரதிஷ்டை செய்தவர்கள் 1914 வரைக்கும் பரம அழைப்பிற்குள் வருவதற்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் அறுப்பு முடிந்த பிறகும் இது நீடிக்குது. அதற்கு பிறகு தான் அவங்க 1916 வரைக்கும் இந்த விடுகதிர் பொறுக்குதல்ங்கிறது போகுது அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறார்கள். இங்கே தான் அவங்க பொறுமையாக விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டியது இருக்குது. இப்படி இது தேவனுடைய பிள்ளைகளுக்கான விசுவாசத்திற்கான பரீட்சையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னதுனால அப்போஸ்தலர்களும் கூட கிறிஸ்துவின் 2ஆம் வருகை சீக்கிரமாக நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க. தேவனுடைய பார்வையில் அது சரிதான். அவருக்கு 1000 வருஷமே ஒரு நாள் போல தான். ஆனால் அன்றைக்கு சீஷர்களுக்கு இப்படி 2000 வருஷத்துக்கு பிறகு தான் கிறிஸ்துடைய 2ஆம் வருகை நடக்கும் என்பது தெரிந்தால் அவர்களுக்கு அது மனச்சோர்வை கொடுக்கலாம். எதற்காக இவ்வளோ காலம் ஆகும் அப்படின்னு ஒரு ஆயாசத்தை கூட அது உண்டு பண்ணிடலாம். இதே போல தான் யூதர்கள் வெகு காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியாவே அங்கே வந்துட்டார் அப்படின்னோடனே ஒரு பெரிய மாற்றத்தை யோவான் ஸ்நானகன் எதிர்பார்க்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற இவர் ஒரு அநியாயத்தை கண்டிக்கும் போது அங்கே ஜெயிலில் போடப்படுறாரு. இவர் காப்பாற்றப்படுவதற்கு வழி இல்லாமல் இருக்குது. அப்போ மேசியா வந்துட்டார், அதனால் உடனே தேவனுடைய ராஜ்யம் வந்துரும்னு எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம். அதனால் நடக்கிற விஷயங்கள் அவருக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இவர் தான் மேசியா அப்படின்னு சொன்ன அவரே வரப்போகிறவர் நீர்தானா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவு அந்த சோதனை அவ்வளோ கடுமையாக இருந்தது. அதே போல் தான் மில்லர் மூமெண்ட்லையும் அவங்க அந்த காலகட்டத்துக்கான சத்தியங்களை கொடுத்தார்கள். ஆனால் கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை அப்பொழுதே எதிர்பார்த்தார்கள். அதை கண்களால் பார்க்கும்படி வெளிப்படையான வருகையாக இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. அப்போ அங்கே எதிர்பார்த்தது போல் நடக்காமல் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஏமாற்றம், அதனால் அவமானங்கள் எல்லாம் வருது. அப்போ இதையெல்லாம் அவர்கள் தாங்கி கொண்டு பொறுமையாக விசுவாசத்தோடு இருக்கணும். அப்போ இதே போல் தான் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விசுவாசத்திற்கான சோதனைகள் வரதான் செய்யும். அப்படி தான் இங்கே ரசல் போதகர் காலகட்டத்திலும் 1914 இருந்து 16 வரைக்கும் அவர்களுக்கு பல கேள்விகள், குழப்பங்கள் இதெல்லாம் வருது. அப்போ பலரும் கேள்வி கேட்குறாங்க. பலரும் அந்த வெளிப்பட்ட சத்தியத்தின் மேலே இருக்கக்கூடிய விசுவாசத்தில் இருந்து விலகி போயிடுறாங்க. ஆனால் 1916க்கு பிறகு இன்னும் சத்தியங்கள் தெளிவுபடுகிறது. அப்போ தேவன் வெளிப்படுத்திய சத்தியங்கள் மிக சரியாக தான் இருக்குது. தேவனுடைய திட்டத்தின்படி அந்தந்த காலகட்டத்திற்கான காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனாலும் அந்த பரம அழைப்பு முடியக்கூடிய அந்த காலகட்டத்தில் 1914 அது மிகப்பெரிய சோதனையாக பலருக்கும் அந்த விசுவாசத்திற்கான பரீட்சையாக தான் இங்கே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்திற்கு பிறகு சத்தியங்கள் இன்னும் அதிகமாக வெளிப்படுது. பரம அழைப்பு முடிந்து விட்டது என்பதற்கான இன்னும் அதிக ஆதாரங்கள் வெளிப்படுது. உதாரணமாக 1917 முதலாம் உலக யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும்போது ஒட்டமான் பேரரசு தோற்கடிக்கப்படுகிறது. அப்போ அவங்க பாலஸ்தீன பகுதிகளில் இருந்து பின்வாங்கி போகிறாங்க. இஸ்ரேல் தேசத்திற்கான அந்த நிலப்பகுதி முழுவதும் இஸ்லாமியர்கள்ட்ட இருந்து விடுதலை அடைகிறது. இதனால் இதற்கு பிறகு மிக அதிக அளவில் உலகமெங்கும் இருந்து இஸ்ரேல் மக்கள் அங்கே குடியேற ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இஸ்ரேல் தேசம் உருவாகியது. 1948 இஸ்ரேலுங்கிற தேசம் உலக தேசங்கள் ஐநா சபை அங்கீகாரத்தோடு வந்துவிட்டது. இஸ்ரேலுக்கான தேவதைவம் 1878 திரும்புகிறது. 1917 அவங்களுக்கு தேசத்திற்கான முழு நிலப்பகுதியும் கிடைத்து அதில் தேசத்தை உருவாக்குகிறார்கள். இப்படி அத்திமரம் துளிர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செழிப்பாக வளர்ச்சி அடைந்து பூத்து குலுங்க ஆரம்பிக்கிறது.
1948 உலக வரைபடத்திலேயே இஸ்ரேல் தேசம் திரும்பவும் வந்துவிட்டது. இப்போது கிறிஸ்து வந்து அவருடைய மணவாட்டி சபை வகுப்பாரை தெரிந்தெடுத்து விட்டார், ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிறதுக்கு கண்களால் பார்க்கக்கூடிய ஆதாரமாக இஸ்ரேல் தேசம் இருக்கிறது. ஆனால் ரசல் போதகர் இந்த வால்யூம் எழுதி கொண்டிருக்கும் பொழுது, பரிசுத்தவான்கள் இன்னும் அந்த அழைப்பில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஓட்டத்தை ஓடுவதற்கு அதிகப்படியான விசுவாசம் தேவைப்பட்டது. ஏனென்றால் அன்றைக்கு வேதாகம காலக்கணக்குகளின்படி இஸ்ரேலுக்கான தண்டனை காலம் முடிகிறது, அவர்களுடைய தேசம் திரும்ப வரும் அப்படிங்கிறத விசுவாச கண்களோடு தான் பார்க்க வேண்டியது இருந்தது. ஏன்னா அன்றைக்கு இஸ்ரேல் தேசமே அங்கே இல்லை. அந்த பகுதியை ஒட்டாமான் பேரரசு தான் ஆண்டு கொண்டிருந்தது. யூதர்கள் அவர்களுக்கான தேசத்தை உருவாக்க வாய்ப்பே இல்லை என்கிற சூழல் தான் இருந்தது. ஆனாலும் அப்பொழுதே வேதாகம தீர்க்க தரிசன வசனங்களின் அடிப்படையில், காலக்கணக்குகளின் அடிப்படையில் இஸ்ரேல் தேசம் திரும்பவும் அங்கே வரும், புறஜாதியார் கால முடிவில் இஸ்ரேல் தேசம் திரும்ப அங்கே வரும் என்பதை தெளிவாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் பரம அழைப்பு முடிந்த பிறகு உலக மக்கள் கண்களால் பார்க்கும்படியாக அங்கே இஸ்ரேல் தேசம் வந்து நிற்குது. அன்றைக்கு பரம அழைப்பில் ஓடியவர்களுக்கு தேவைப்பட்ட அளவு விசுவாசனைக்கு தேவையில்லாமல் இருக்குது. ஏன்னா நம்ம கண்ணால் பார்க்குறோம், கண்களால் பார்க்கக்கூடிய ஆதாரங்கள் நிறையா இருக்குது. இஸ்ரேல் தேசம் வந்துவிட்டது, உலக மகா உபத்திரவ காலம் ஆரம்பித்ததை பார்க்குறோம். மகா உலக யுத்தம் ஆரம்பித்து 2 பகுதிகளாக உலகம் முழுவதும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியது. பெரிய பெரிய ராஜ்யங்கள் வீழ்ச்சி அடைந்தது. இதற்கு பிறகு உடனேயே மிகப்பெரிய கொள்ளை நோய், ஸ்பானிஷ் ஃப்ளூ, இதனால் உலகமெங்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. ஏராளமான மக்கள் இறந்து போனாங்க. இதைத் தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் பொருளாதார வீழ்ச்சி. இதற்கு பிறகு உலகமெங்கும் பல தேசங்களையும் மக்கள் புரட்சினால் பல தேசங்கள் வீழ்ச்சியடைந்து புதிய அமைப்புகள் உருவாகின. இன்றைக்கு இந்த புரட்சிக்கும் அடுத்த கட்டமாக உலகமெங்கும் யுத்தம், புரட்சிகளோட இப்போ அராஜகம் அதிக அளவில் இருக்குது. உலகம் முழுவதும் எல்லா அரசாங்க அமைப்புகளுக்கும் எதிராக மக்களுடைய அதிருப்தி அதிகரித்து கொண்டே இருக்கிறத பார்க்குறோம். இப்படி வேதாகம தீர்க்க தரிசனங்களின்படி நம்ம வால்யூமில் படிக்கிறபடியே இந்த காலகட்டத்தில் சாத்தானுடைய தீமையான உலக அமைப்புகள் எல்லாம் விழுந்து நொறுங்கிக் கொண்டிருப்பதை கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியத்தை யார் செஞ்சிகிட்டு இருக்கா? கிறிஸ்து வகுப்பாரும் மகிமையான நிலையில் இருந்து சாத்தானுடைய ராஜ்யங்களை நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ராஜ்யங்கள் முழுமையாக நொறுக்கப்பட்ட பிறகு தேவனுடைய அரசாங்கத்தை பூமியில் கொண்டு வருவார்கள். பரிசுத்தவான்கள் எல்லோரும் தெரிந்தெடுக்கப்பட்டு மகிமையான நிலைக்கு உயர்த்தப்பட்டு அவர்களுடைய ஆளுகையை ஆரம்பித்து விட்டார்கள் என்பதற்கு கண்களால் பார்க்கக்கூடிய ஆதாரங்களே இவ்வளவு இருக்குது. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான்னு படிக்கிறோம் இல்லையா? இங்கேயும் அப்படி தான். சத்தியத்தை படிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரர்கள் மத்தியிலும் சாத்தானுக்கு கருவியாக செயல்படக்கூடியவர்களும் இருப்பாங்க. கிறிஸ்து மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட இந்த 7ஆம் சபைக்கான சத்தியத்தையே அவங்க எடுத்துக்கிட்டு, ஆனால் அந்த சத்தியத்தை அப்படியே சத்தியமாக கொடுக்காமல், அதாவது தெளிந்த தண்ணீராக கொடுக்காமல் அதை கலப்படமாக்கி தெளிந்த தண்ணீரையே கலக்கிடுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்தியம் அப்படியே போய் சேராமல் இவங்க குழப்படி வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த அமைப்புகளையோ அதோடைய தலைவர்களையோ அவங்க சொல்கிறத பார்க்காம, அதை நம்பாமல் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிற வேதாகமத்தை தான் பார்க்கணும். வேதாகமத்தை படிப்பதற்கான உதவி தான் கிறிஸ்து வெளிப்படுத்தி அந்த 7ஆம் சபைக்கான சத்தியம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வால்யூம்ஸ். இப்படி கலப்படம் இல்லாமல் கிறிஸ்து வெளிப்படுத்தி அந்த சத்தியங்களை அப்படி நம்ம நேரடியாக படித்தாதான் நமக்கு சத்தியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, குணாம்ச அபிவிருத்தி தான் இங்கே ரொம்ப முக்கியம். சத்திய அறிவு இருக்கிறனாலே இந்த அழைப்புக்கு தகுதியாகிட முடியாது. குணாம்சம் நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது? தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? சத்தியம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சோடனே அதற்கு முழுமையாக கீழ்ப்படுகிறோமா, இல்லை நம்முடைய சொந்த கருத்துக்களை அங்கே சேர்க்கிறோமா? தேவனுடைய வெளிப்பாட்டை அப்படியே எடுத்துக்கொள்வதற்கான அந்த கற்றுக்கொள்ளும் மனோபாவம் இருக்கணும். அதனால தான் மீக்னஸ் என்கிற குணாதிசயம் மிக அவசியமானது. மீக்னஸ் குணாதிசயத்தில் மனத்தாழ்மை, கற்றுக்கொள்ளும் மனோபாவம், வழிநடத்தப்படக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே இருக்குது. எப்படி செம்மறியாடு மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அப்படி ஒரே சீராக ஒரு ஒழுங்கில் போகுதோ அப்படி இருக்கணும். 1914க்கு பிறகு 110 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கும் பரம அழைப்பு முடியவில்லை. நாங்கள் தான் பரிசுத்தவான்கள்னு சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. பரம அழைப்பு முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னால், பரம அழைப்பு முடிந்து விட்டதுன்னா அப்போ எதுக்கு நாங்கள் பிரதிஷ்டை ஓட்டத்தில் ஓடணும்னு கேள்வி கேட்குறாங்க. எந்த அளவு சுயநலமாக ஆவிக்குரிய பெருமையோடு கொஞ்சமும் நன்றியுணர்வே இல்லாமல் இருக்கிறாங்க. நமக்கு எந்த ஒரு அழைப்பிற்கான இடமே கொடுக்கல அப்படின்னாலும் நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியாக தேவனுக்கு நன்றியோடு இருக்கணும். ஏனென்றால்
நம்ம எவ்வளவோ குன்றி போய் இந்த நோய்கள் பிரச்சனைகள் நிறைந்த இந்த உலகத்தில் இருக்கிறோம். இதுலேருந்து நமக்கு விடுதலை கொடுத்து, மரணத்தில் இருந்து விடுதலை கொடுத்து, எந்த தீமைகளுமே இல்லாத அவருடைய அரசாங்கத்தில் இந்த பூமியில் நம்மை கொண்டு போய் வைத்து, அங்கே அப்படிப்பட்ட உலகத்தில் தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட நித்திய ஜீவனையும் கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம எந்த அளவு மகிழ்ச்சியாக தேவனுக்கு நன்றியோடு இருக்கணும். யார் இப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக நன்றியுணர்வோடு மீக்னஸ் என்கிற குணாதிசயத்தோடு இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அழைப்பான இந்த பூமிக்குரிய அழைப்பிற்கு கூட தகுதியுள்ளவர்களாக இருக்க முடியும். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடங்கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். மகா அன்பும் நீதியுமுள்ள தேவனே, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரராய் இருக்கிறோம். செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம். நாங்கள் இப்படி பாவிகளாக இருக்கும்போதே எங்களுக்காக உம்முடைய குமாரனை கொடுத்து எங்களை நீதியை கற்றுக்கொள்ள செய்து பூரண நிலைக்கு கொண்டு வந்து உம்முடைய அரசாட்சியில் தீமைகளே இல்லாத பூமியில் நித்திய நித்தியமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு கிருபை செய்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. உமக்கே மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமேன்.